அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு 2 அமல்களை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களிடம் பேசாம கோபத்தில் இருக்காங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அவங்கள பேச வைக்கிறதுக்கான 2 வசிஃபாக்கள். அவங்களோட கோபம் தணிந்து உங்களிடம் பேசுவாங்க, உங்களிடம் நல்ல முறையில் நடந்துப்பாங்க. இந்த ஒரு அமல் நான் சாலிஹான ஹலாலான உறவுக்காக சொல்கிறேன். உங்கள் பெற்றோர்கள் உங்கள் இடத்துல பேசாமல் இருக்காங்க, உங்கள் பிள்ளைகள் உங்கள் இடத்துல ஒழுங்காக பேசாமல் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க, கணவர் இல்லை மனைவி கோபத்தோடு இருக்காங்க, என்கிட்ட பேசாமல் இருக்காங்க, அவங்களுக்கு கோபம் தணியணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை உங்களுடைய நட்பு ஹலாலான நட்புக்காக நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, தொழில் ரீதியாக வேலை செய்கிறவங்க மரியாதையின் காரணமாக சொல்கிறேன், அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு கோபம் இருக்குது, அவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் சரி, ஹலாலான உறவுகளுக்கு நீங்கள் தாராளமாக இதை உதவலாம். ஹராமான உறவுக்கு இது நிச்சயம் கை கொடுக்காது, மேலும் மேலும் கோபத்தை அதிகமாகும். இன்ஷா அல்லாஹ் ஹலாலான உறவுக்காக நீங்கள் உதவி பாருங்கள், அவங்களுடைய கோபம் தணிந்து உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இது எத்தனை நாள் ஓதணும் அப்படிங்கிற எந்த ஒரு கணக்கும் கிடையாது. கொஞ்ச நாள் நீங்கள் ஓதிக்கிட்டே குறிப்பிட்ட நாள் நீங்கள் ஆனால் ரொம்ப நாள் ஆகாது, விரைவிலே உங்களுக்கு பலன் கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். ஓதிக்கிட்டே ட்ரை பண்ணி பாருங்க. முதலாவது அமல், அல்லாஹுடைய திருநாமம் அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, யா ஜாமியு யா அல்லாஹ், யா ஜாமியு யா அல்லாஹ், யா ஜாமியு யா அல்லாஹ். ஒன்று சேர்க்கக்கூடியவன், இதனுடைய அர்த்தமே ஒன்று சேர்ப்பவனே அப்படிதான். அல்லாஹால மட்டும்தான் எல்லாமே செய்ய முடியும். அவன் நினைச்சா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல செஞ்சிருவான். ஆனா நம்மளுடைய பொறுமையே அல்லாஹ்தாலா பார்ப்பான், நம்ம கல்பை அல்லாஹ்தாலா பார்க்குறான், நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ பொறுமையா இருக்கோங்கிறத அல்லாஹ்தாலா கண்டிப்பா பார்ப்பான். அதனால யா ஜாமியு யா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை 10 முறை நீங்க ஓதுங்க. இது ஓதுறதுக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்கு. அது எப்படி அப்படின்னா, நீங்க மேலே வானத்தை பார்த்த வண்ணம், வானம்னா வெளியில போய் நின்று வானத்தை தான் பார்க்கணும் அப்படி கிடையாது, தலையை உயர்த்திக்கிட்டு யாருக்காக ஓதுறீங்களோ அவங்கள மனசுல நியத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய விரலை மடக்கிக்கிட்டே வரணும். எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யா ஜாமி அல்லா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுண்டு விரலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஓதிட்டு விரலை மடக்கிடணும். அடுத்து திருப்பி யா ஜாமி அல்லா அப்படின்னு சொல்லி அடுத்த விரல் அப்படியே 5 தடவை சொல்லி அந்த 5 விரலை சுண்டு விரல்லேருந்து ஆரம்பித்து கெட்ட விரல் வரைக்கும் யா ஜாமி அல்லான்னு சொல்லி ஒவ்வொரு விரலாக மடக்கிக்கிட்டே வரணும். திருப்பி லெஃப்டில் சுண்டு விரல்லேருந்து ஆரம்பித்து கட்ட விரலில் முடிக்கணும், யா ஜாமி அல்லா அப்படின்னு சொல்லிட்டு கையை மடக்கிடணும் சுண்ட விரல. அடுத்து யா ஜாமி அல்லா, அப்படியே யா ஜாமி அல்லா இப்படின்ட்டு ஒவ்வொரு விரலாக மூடிக்கிட்டே கடைசியாக கட்ட விரலில் முடிக்கணும். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டில் சுண்டு விரல்லேருந்து ஆரம்பித்து கட்ட விரல், அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் சுண்டு விரல்லேருந்து ஆரம்பித்து கட்ட விரல், இப்படி ஒவ்வொரு விரலாக 10 முறை ஓதுறீங்க. ஒவ்வொரு முறையும் விரலை மடக்கிக்கிட்டே வரணும், வானத்தை பார்த்த மாதிரி. இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே பலன் கிடைக்கும். அடுத்து 2வது அமல் என்ன அப்படின்னா, இதுவும் அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய ஒன்று. இது அனைவருக்கும் பொதுவாக தெரிஞ்சது ஒன்று. இந்த ஒரு வார்த்தையை நான் அதிகமாக வீடியோஸில் போட்டிருக்கேன். யா வதூத் யா அல்லாஹ், யா வதூத் யா அல்லாஹ், உள்ளன்பு மிக்கவனே, உள்ளன்பு மிக்கவனே. அல்லாஹுவால மட்டும்தான் ஒருவருக்கொருவர் அன்பை ஏற்படுத்த முடியும். அவன் நினைச்சா மட்டும்தான் அந்த கல்வியில் அந்த அன்பை மனதளவில் ஏற்படுத்த முடியும். எப்படிப்பட்ட கோபம் தணிக்க முடியும் அவனால் மட்டும்தான். பாசத்தோடு நடந்துக்க வைக்கிறது அந்த ரப்பால மட்டும்தான் முடியும். அதனால யா வதூத் யா அல்லாஹ் அப்படிங்கிறத 200 முறை நீங்கள் ஓதணும். இதை நீங்கள் ஃபஜர் மற்றும் இஷா இந்த 2 தொழுகைக்கு பின்னாடியும் யா வதூத் யா அல்லாஹ் 200 முறை ஓதுங்க. முன்னும் பின்னும் சலவாத் 3 முறை ஓதுங்க. ஃபஸ்ட்டு சொன்ன அமல் யா ஜாமி யா அல்லாஹ் அப்படிங்கிறத நீங்கள் தொழுகைக்கு பின்னாடி தான் ஓதணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஓதலாம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த அமல் செய்கிறதுக்கு முன்னாடியும் சலவாத் முன்னும் பின்னும் 3 முறை நீங்கள் ஓதுங்க.
அடுத்த 2வது அமல் ஃபஜர் மற்றும் இஷா யா வதூத் யா அல்லாஹ் 200 முறை முன்னும் பின்னும் ஸலவாத் 3 முறை ஓதுங்க. எந்த ஸலவாத் வேணாலும் நீங்க ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்த ஸலவாத். அதனால அது தெரிஞ்சா நீங்க அதே ஓதலாம். இல்ல மத்தபடி சின்ன ஸலவாத்தா ஓதணும்னு நினைச்சாலும் சரி, எந்த ஸலவாத் வேணாலும் நீங்க ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நாள் எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது. எத்தனை நாள் அப்படிங்கிறது இல்லை. இன்ஷா அல்லாஹ் நீங்க தொடர்ந்து ஓதிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல இருக்கக்கூடிய வெறுப்பு கோவத்தை நீக்கி உங்ககிட்ட தன்னால வந்து பேசுறதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான். உங்க கல்வை மாத்துவோம் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் எஃபெக்டிவானது. ஹலாலான உறவுகளுக்காக தாராளமாக நீங்க இதை ஓதலாம். உங்களுக்கு பலனை அல்லாஹ் விரைவிலேயே கொடுப்பான். ஹராமான உறவுகளுக்காக நீங்க ஓதுறீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. அதை மேலும் மேலும் அல்லாஹ் கோபத்தை அதிகமாகத்தான் செய்வானே தவிர தணிக்க மாட்டான். இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில ஹலாலான முறையில நீங்க ஓதி பாருங்க. இது இரண்டுமே அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய பெயர்கள் தான். யா ஜாமி யா அல்லாஹ், யா வதூத் யா அல்லாஹ். இது இரண்டுமே அஸ்மாஉல் ஹுஸ்னா. பொதுவாகவே அஸ்மாஉல் ஹுஸ்னாங்கிறதுக்கு ரொம்பவும் பவர் அதிகமாக இருக்குது. நாம் அதை ஓதி துவா கேட்கும்போது நம்ம எந்த ஒரு வார்த்தையை ஓதி துவா கேட்டாலும் அந்த வார்த்தை கபுலாகும், அந்த துவா கபுலாகும். ஏன்னா எல்லாத்தையுமே உள்ளடக்குன விஷயமா தான் இருக்கும். அஸ்மாஉல் ஹுஸ்னால பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணுமா, அதுக்காகவும் வார்த்தை இருக்கு, அதுக்காகவும் அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கு. திருமணம் இருக்கணுமா, அதுக்காகவும் பெயர் இருக்கு. நல்ல வேலை கிடைக்கணும், வருமானம் அதிகமாகணும், முன்னேற்றம் வரணும், வாழ்க்கையில வெற்றி, நம்ம ஒரு விஷயம் செய்ய போறோம், அந்த வெற்றி ஆகணும், ஜெயிக்கணும், நம்மக்கிட்ட நல்ல முறையில் நம்ம பாசத்தோட இருக்கணும் அப்படின்னு எந்த முறைக்கு வேணாலும் நம்ம ஓதலாம். நிறைய வார்த்தைகள் இருக்கு. அஸ்மாஉல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அந்த வார்த்தை இந்த அந்த அர்த்தத்துக்காக இருக்கு, இது ஆப்டா இருக்கும், இதை நம்ம ஓதுனா இந்த விஷயம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளாக தான் இருக்கும் எல்லாமே. அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கு ரொம்பவும் சிறப்புகள் அதிகம். அதை நம்ம ஓதி துவா கேட்டாலே நம்மளுடைய துவாக்கள் கபுலாகும். அதில் எதை வேணாலும் நம்ம ஓதி துவா கேட்டாலும் கபுலாகும். இல்லை 99 பேர்களையும் நம்ம ஒரே இருப்பாக ஓதி, இல்லை இத்தனை எண்ணிக்கையில் இத்தனை முறை அப்படின்னு ஓதினாலும் சரி, இல்லை ஒரே ஒரு முறை 99 பேரையும் நம்ம ஓதி துவா கேட்டாலும் கண்டிப்பாக துவா கபுலாகும். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இரண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஒன்று சேர்ப்பவனே உள்ளன்பு மிக்கவனே, இது 2 ஆயத்துகளுமே 2 வார்த்தைகளுமே சிறந்த வார்த்தையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் ஓதலாம். தொழுகை இல்லாத நேரத்துலேயும் ஓதலாம், தொழுகை நேரத்துலேயும் ஓதலாம். இன்ஷா அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பலன் விரைவிலேயே உங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட கோபம் தணிந்து நல்ல முறையில் உங்ககிட்ட நடந்துக்குவாங்க. உங்களிடம் வந்து பேச ஆரம்பிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.